இதுல வந்து பாத்தீங்கன்னா IDFC பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்துட்டு பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு பேங்க்ல நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கம்மியான டீடைல் ஃபில் பண்ணாலே வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல லோன் வந்து அப்ரூவ்ட் ஆயிரும். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் அதிகமான டீடைல் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட பேசிக் டீடைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்காது. ஸோ இப்போ எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குதுன்னா ஆல்ரெடி நான் KYC எல்லாமே வந்து பண்ணியிருப்பேன். அப்படி இருக்கிறப்போ நான் கம்மியான டீடைல் ஃபில் பண்ணாலே போதும். அக்கௌண்ட் இல்லைனா கொஞ்சம் அதிகமான டீடைல் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். வித்வுட் இன்கம் ப்ரூஃப்லேயே இதுல வந்து அப் டு 10 lakh வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்களும் இதுல லோன் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்க IDFC பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தாலும் சரி, அக்கௌண்ட் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் இல்லாதவங்க அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இருக்கிறவங்க உங்களோட IDFC பேங்கோட அந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 2,48,000 ரூபாய் எனக்கு லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து எப்படி அப்ளை பண்ண, என்னென்ன டீட்டெயிலாக வந்து கேட்டாங்க, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி IDFC பேங்க்ல எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது. நான் அதனால வந்துட்டு என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமா நான் வந்து இதை உங்களுக்கு லைவா அப்ளை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே வந்து டைரக்டா வெப்சைட்ல போய் அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா லோன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லோன் ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதுல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஃபார் க்ளோசிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த லோன் அமௌண்ட்டை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன்ஸ்ல லோன் எடுக்கிறத விட நீங்க வந்து இது மாதிரி டைரக்டா பேங்க்ல லோன் எடுக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்க்ல டைரக்டா லோன் கிடைச்சதுன்னா அதையே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேங்க் தான் இல்லை, எந்த பேங்க்ல லோன் எடுத்தாலுமே பேங்க்ல எடுக்கக்கூடிய பர்சனல் லோனுக்கு வட்டி வந்து லோன் ஆப்ஸை விட கம்மியா தான் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து கெட் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல் வந்து இதுல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால இந்த டீடைல் எல்லாமே அதுவே எடுத்துக்கிச்சு. அதாவது என்னோட மொபைல் நம்பர் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். அடுத்தது வந்து பேன் கார்டு நம்பர், அப்புறம் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்கிறதுனால எடுத்துக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா இதை கொஞ்சம் நீங்க மேனுவலா ஃபில் பண்ணணும். அடுத்தது இதுல ஃபில் பண்ண வேண்டிய டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆதார் நம்பர் இருக்காது. இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் அந்த ஆதார் பேஸ்ட் OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ OTP என்டர் பண்ணிட்டேன், வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் OTP என்டர் பண்ணதுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதாரில் வந்துட்டு நமக்கு டிக் விழுந்துருச்சு பாருங்க. இப்போ எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீட்டெயிலை ஃபெச் பண்ணி உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ், அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் வந்து உங்களோட மதர் நேம் என்டர் பண்ணீங்கன்னா கீழே ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மதர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபாதர் நேம் என்டர் பண்ணீங்கன்னா கீழே வந்து ரிலேஷன்ஷிப்ல ஃபாதர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு கெட் ஆஃபர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சேலரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல மதர் நேம் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து ரிலேஷன்ஷிப்ல மதர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ கெட் ஆஃபர் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கெட் ஆஃபர் கொடுத்ததுமே பேஜ் வந்து லோட் ஆகும். இன்கேஸ் நீங்க வந்துட்டு அக்கௌண்டே இல்லாதவங்க நீங்க வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க, அந்த கம்பெனியோட நேம், கம்பெனியோட அட்ரஸ், அதுல உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, உங்களோட ஆனுவல் இன்கம் என்ன, நீங்க சேலரிடா இருந்தா உங்களோட மந்த்லி இன்கம் என்ன, இது எல்லாமே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாம் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பட் நமக்கு அக்கௌண்ட் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நிறைய டீடைல் வந்து கேட்க மாட்டாங்க. டைரக்டா உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு அடுத்த லோன் வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீடைல் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்து ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. அதுவும் வந்து வெரிஃபைட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட எலிஜிபிலிட்டி, லோன் எலிஜிபிலிட்டி வந்து ஷோ பண்ணுவாங்க. லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா லோன் அமௌண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் எலிஜிபிலிட்டி இல்லைனா இந்த ஸ்டேஜ்ல கூட ரிஜெக்டட் ஆகலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்ததுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2,48,000 ரூபாய் நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2,48,000 ரூபாய் வரைக்கும் இதில் லோன் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து ரெக்யூர்மெண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கோரல் பட்டனை
வேரி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் நிறைய லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து எடுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2,48,000 லோனை அப்படியே நான் செலக்ட் பண்ணி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 36 மாதம் நம்ம வந்து இஎம்ஐ எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 10,405 வந்து வருது. அது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் டைமும் நான் வந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து சேஞ்ச் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான அந்த டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் டீட்டெயிலை இங்கே வந்து பார்க்கலாம். இதில் நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,48,000. அதில் வந்து எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,655 ப்ராசஸிங் ஃபீ பிடிக்கிறாங்க. அந்த 8,655 18% ஜிஎஸ்டி வந்து 1,557 பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட் அதாவது ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டும்போது 10,405 வருது. இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட் 2,48,000 இருக்குல்ல அந்த 2,48,000 இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து 2,58,212 அப்படிங்கிற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் 2,48,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2,48,000 அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இதே இது லோன் ஆப்ஸில் எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து இந்த ஜிஎஸ்டி ப்ராசஸிங் ஃபீயை கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் கிரெடிட்டட் ஆகும். இவங்க என்ன பண்றாங்க நமக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண லோன் அமௌண்ட் அப்படியே சென்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் ஃபீ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து டோட்டல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 36 மாதம் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26% வந்து பர் இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட்டட் வந்து பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தான் 26% அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் ஒரு 18, 20, 22 அந்த மாதிரி பர்சன்டேஜில் கூட உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து வராது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ உங்களோட அந்த சிபில் அப்புறம் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதை டிபெண்ட் பண்ணி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் மேரீடாக இருந்தீங்கன்னா தான் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃபோட நேம் வந்து கேட்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ரெண்டையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் தேவை கிடையாது. அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸா, இந்த அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸும் ஆஃபீஸ் அட்ரஸும் சேமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. சேமாக இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்து உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் எதுவோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு பேங்க் அக்கௌண்ட் கேட்கல, டேரெக்டாக ஆட்டோ டெபிட் செட்டப்புக்கு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பேங்க்ல அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை எந்த பேங்க்குக்கு இந்த அமௌண்ட் கிரெடிட்டட் ஆகணுமோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் அது என்ன பேங்கோட நேம் இது எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் செட்டப் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டை கொடுத்து நீங்கள் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டெபிட் செட்டப் பண்ணால் மட்டும்தான் இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இப்போ ஃபைனலாக ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஃபைனலாக ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் நீங்கள் எந்த டேட்டில் அதில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணாங்களோ அந்த டேட்டில் ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க அந்த பேங்க்ல இருந்து. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 1 day பிஃபோர், நாளைக்கு தான் இஎம்ஐ டேட்னா இன்றைக்கே வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து அன்னைக்கு டேட்டில் தான் பேலன்ஸ் வந்து டெபாசிட் எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா கலெக்ஷன் வரும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைன்னு ஒரு வேளை ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி வரும், அதிகமான சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. 1 day இல்லை 2 days முன்னாடியே நீங்கள் வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்க்கில் நம்ம வந்து பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்.